எங்க சித்தி வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில் கரெக்டாக நாங்கள் ஆட்டுக்குடிக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க சித்தி சரி நம்ம பிள்ளைங்க பொறுப்பாக வேலை பார்க்குறீங்களே, இந்தாங்க உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பழம் எடுத்து கொடுத்தாங்க. ஒன்று மட்டும்தான் பழமா இருந்துச்சு, மற்ற 3 காய். ஏன் சித்தி காயை பிடிச்சி பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வர்ற வழியில ஆட்டையை போட்டதுடி, கைக்கு கிடைச்சது காயா இருந்தாலும் பறிச்சுட்டு வர வேண்டியதானே, உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம குட்டி சொன்னா என்னென்ன சாப்பிட்றேனோ அதுக்கே பழகிட்டான். புளியங்காய், மாங்காய், நார்த்தங்காய், இளந்த பழம் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஏதாச்சும் அவசரப்பட்டு பேசும்போது முந்திரி கொட்டை மாதிரி முந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் ஸ்கூல் படிக்கும் போது இது அதிகமாக கேள்விப்பட்டுருவோம். டீச்சர் ஒருத்தவங்கிட்ட கொஸ்டின் கேட்டா ஆர்வ கோளாறுல இன்னொருத்தவங்க ஆன்சர் பண்ணுவோம். அப்ப டீச்சர் சொல்லுவாங்க, ஏன்டா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டீச்சர் சொல்றாங்களோ இல்லையோ பின்னாடி இருந்து நம்ம இவன் ஒருத்தன்டா எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம். இப்படி எதுக்காக சொல்றாங்கன்னா, மற்ற எல்லா பழங்களையும் பழங்களுக்குள்ள தான் கொட்டை இருக்கு, உள்ளதான் வளர்ச்சி அடையும். ஆனா இந்த முந்திரியில மட்டும் முந்திரி கொட்டை முன்னாடியே வெளியில தெரியற மாதிரி வளர்ச்சி அடையும். முந்திரி கொட்டையோட காம்பு பகுதி தான் சதைப்பட்டு வச்சு பழமா வளர்ச்சி அடையும். இந்த முந்திரி பழத்துல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இதை சாப்பிட்டா தொண்டை கரகரன்னு இருக்கும், அதனால எனக்கு அவ்வளவா பிடிக்காது.